ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. ஆன்மீக நண்பர்களுக்கு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பகோணம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேப்பரமாநல்லூர்ல ஒரு மறுபிறவி இல்லாத சிவன் கோயில் இருக்குங்க. அந்த கோயில்ல இருக்கக்கூடிய மூலவர் பாத்தீங்கன்னா விஸ்வநாத சாமி வேதநாயகி அம்மாள். இந்த அம்மன் சன்னதி இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மறுபிறவி இல்லாத கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு உள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னாலே உங்களுக்கு மறுபிறவி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த கோயில் இன்னும் பல அதிசயங்கள் நிறைந்திருக்கு. அதாவது நவகிரகங்கள் எல்லாமே யூஸ்வலாக இருக்கிறத விட மாறி மாறி இருக்குது. அதுக்கப்புறம் ஆகம விதி அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் நம்ம ஹிந்துவிசம் எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா ஆகம விதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆகம விதிக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய கோயில் தான் அது. எப்படின்னா லைக் என்னன்னா குரு பகவான் எங்க இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தையுமே இந்த இடத்துல மாறி இருப்பாங்க. அண்ட் இந்த இருக்கக்கூடிய மூலவர் லிங்கம் அப்படிங்கிற அவர் ஃபுல்லா ருத்ராட்சத்தால ஆன லிங்கம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் இந்த வீடியோல பார்ப்பீங்க. ரொம்பவே ரொம்ப புனிதமான விஷயம். நம்மளா நினைச்சா அந்த கோயிலுக்கு வர முடியாது. யாருக்கு உண்மையாலுமே மறுபிறவி இல்லையோ அண்ட் யாரு இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் நினைக்கிறாரோ அவங்களால மட்டும்தான் அந்த கோயிலுக்கு வர முடியும். அவ்வளோ பெரிய புனிதமான ஒரு ஸ்தலத்துக்கு எனக்கு உள்ள வரத்துக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஹர ஹர நம பார்வதி பதஜே, ஹர ஹர மகாதேவா. தஞ்சை மாவட்டம் திருடைமுதூர் தாலுக்கா தேப்பரமாநல்லூர்னு பேர். இது இந்த ஊர் பேர் தேவராஜபுரம்னு பேர். ஒரு மனிதன் பூர்வ ஜென்மால புண்ணியம் பண்ணாதான் இந்த ஜென்மால இந்த க்ஷேத்திரத்துக்கு வரலாம் என்பது ஐதீகம். இந்த க்ஷேத்திரத்துடைய விசித்திரம் விந்தை என்னென்ன, ஒரு மனிதனுடைய ஜனன காலம்ங்கிறத மாற்ற போறான்னு தெரிஞ்சாதான் சுவாமி பார்க்கறதுக்கே அனுமதிப்பார். ஒரு சொட்டு ஜலம் கிடையாது, மணல் கிடையாது, கருங்கல் கிடையாது. கோயிலை கட்டணுன்னார். தேனு சுண்ணாம்பு 36 வகையான திரவியங்களை கொண்டு கட்டப்பட்ட ஆலயம் அது. அதுமாதிரி இந்த க்ஷேத்திரத்தில் விசித்திரம் விந்தை என்னென்னா இந்த வாசல் சூரிய மண்டல வாசல்னு சொல்லுவா. பிரதோஷம் மாசி மகம் சிவராத்திரி அப்போ தான் திறப்பா. பிரதோஷம்னா 1.5 மணி நேரம் திறந்துருக்கும். அன்றைக்கி யார் இது வழியாக தரிசனம் பண்ணாலும் 21 தலைமுறை பித்ரு சாபங்கிறது விநாசனமாகும். அது மாதிரி மாசி மகம்னு சொல்லுவா. வருடத்தில் ஒரு நாள் சுவாமிக்கு இந்த ருத்ராட்ச ஆபரணங்கிறது சாத்துவா. அன்றைக்கி யார் தரிசனம் பண்ணாலும் 21 தலைமுறை செல்வந்தனா வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். மகாசிவராத்திரி புண்ணிய காலம்னு சொல்லுவா. அன்றைக்கி யார் தரிசனம் பண்ணாலும் 16 விதமான செல்வங்களோட வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். பிரதோஷம்னா 1.5 மணி நேரம், மாசி மகம்னா 12 மணி நேரம், சிவராத்திரினா 16 மணி நேரம் தான் அந்த வாசல் திறந்துருப்பான். இந்த கோயிலுடைய விசித்திரம் விந்தை என்னென்னா, சனி சிவனை பிடிக்கிறது இங்கே தான். தான் பிடிச்சேன்னு கர்ப்பம் கொண்டாராம். அதனால் சனியை 2ஆக கிழிச்சு விடுறார். மந்திர பைரவங்கிற அவதாரம் எடுத்து இங்கே பார்க்கலாம். தெற்க இருக்கும் பைரவருடைய வாகனம், பக்கத்தில் இன்னொரு பைரவர் இருப்பார். சனியை சம்காரம் பண்ணிடுறார். சனிக்கு உயிர் கொடுத்தாகணும்னு காசி விஸ்வநாதர் விசாலாட்சி கேட்டதுனால சனிக்கு உயிர் கொடுத்துட்டு பக்தனுக்கு பிறவியை முடிக்கிறேன்னு சொல்லிட்டார். அதனால தான் மறுபிறவி இல்லா சிவஸ்தலம்னு பேர். சுவாமியே பிறவி இல்லைன்னு சொல்லிட்டார் இல்லையா. அதனால் என்ன பண்ணுறாருன்னா மகரந்த மரத்தையும் வெட்டியை கூப்பிட்டு உத்தரவு போடுறார். யாருக்கு பிறவி இருக்கோ பிறவி இல்லையோ பிரித்து விடுன்னுறார். அப்போ சுவாமிகிட்ட கேட்குறாரு, முக்காலம் உணர்ந்தது நீங்கள், உங்களுக்கு தெரியும் யாருக்கு பிறவி இருக்குது பிறவி இல்லைன்னு எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாரு. சரி, ஒன்று என்ன பண்ணுறேன்னா கண்ணை மூடு, பாதம் முதல் சிரசு வரை பார். ஒரு பக்தன் உன் கண்ணுக்குள்ளே வந்துட்டான்னு தெரிஞ்சால் உள்ளே விடு. அது தேவராக இருந்தாலும் சரி, ரெடியாக இருந்தாலும் சரி, மானிடனாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி உன் கண்ணுக்குள்ளே வந்துவிட்டா விடு, இல்லை விடாத அப்படின்னு விட்டு அஞ்ஞாபப்படுத்தினாராம். அந்த மாதிரி யாராக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டா மகரந்த மிரட்டி கண்ணை மூடி பார்ப்பாரா. ஒரு கண்ணுக்குள்ளே ஒரு பக்தன் வந்துவிட்டாலோ தேவரோ ரிஷியோ யாராக இருந்தாலும் வந்துவிட்டா உள்ளே விடுவாராம். அந்த மாதிரி அவருடைய பார்வங்கிறது அஞ்ஞாபமானாதான் இந்த க்ஷேத்திரத்தில் ஒரு பக்தன் வழி வைக்கலாங்கிறது அஞ்ஞாபம். அது மாதிரி இந்த க்ஷேத்திரத்தில் அகத்தியர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு புறப்படுறார். அகத்தியரை கண்ணால் பார்த்தாராம், கண்ணை மூடினாராம், கண்ணுக்குள்ளே வரலை. அகத்தியர் இல்லையா, அதனால் 100 ட்ரிப்பும் முயற்சி பண்ணுறார். துறக்கிறார் மூடுறார். க்ஷணம் கூட அகத்தியர் கண்ணுக்குள்ளே வரல. முடிவு பண்ணிட்டார் அவரை உள்ளே விடப்படாதுன்னு. அவர்கிட்ட போய் பேசுகிற அஞ்ஞாபம் அவர்கிட்ட இல்லை. பார்த்தார்
சிவனை சுற்றி லட்சக்கணக்கான மகரந்த பூக்களாக மாறி பூத்துட்டார். அந்த அகத்தியர் தரிசனம் பண்ணு புட்பத்தை விளக்குறார் 6 மாத காலங்களாகி அவரால் புட்பத்தை விளக்க முடியல. அப்போதான் சந்தேகம் ஏற்பட்டு ஞான திருஷ்டியில் பார்த்தார். மகரந்த மிரட்டி தெரிஞ்சார். மகரந்த மிரட்டி அப்படின்னார், காட்சி கொடுத்தார். உனக்கு எனக்கு என்னப்பா பிரச்சனை, ஏன் இந்த சிவனை சுற்றி இவ்வளவு லட்சம் பூவா பூத்து நிற்கிறேன்னு கேட்குறாரு. ஒன்றும் கிடையாது, அவரை பார்க்க மாட்டேன்னு சொல்லுங்கோ, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கோ, என் வேலையை நான் பார்க்கலன்னு சொன்னாராம். சந்தோஷம், நான் பார்க்கல, நான் எதுக்காண்டி பார்க்கப்படாதுங்கிற கருத்தை சொல்லுங்கிறார். அதை பற்றி சொல்லுங்கிற அவசியம் உங்கள்கிட்ட இல்லைங்கிறார். அப்போ இவரை நான் பார்க்காம போகிற மாதிரி நானும் இல்லைன்றார் அகத்தியர். 2 பேரும் பேச பேச வாய் வார்த்தை முத்த சாபம் கொடுக்கிறார். பூ போன்ற இருக்கக்கூடிய உன் முகம் யாடி முகமா போவக்கட வாயில். அந்த சிங்க முகத்தோட எந்திரிச்சு அஞ்ஞாபப்படுத்துறார். என்னுடைய வேலை கிடையாது, பரமேஸ்வரனுடைய உத்தரவு. யாரை உள்ள விடணும், யாரை உள்ள விடப்படாதுன்னு அவர் சொன்ன வேலையை தான் செஞ்சுன்னு இருக்கேன். உங்கள் மேலே எனக்கு வருத்தம் கிடையாது, கோபம் கிடையாது. இந்த சாபத்தை திருப்பி வாங்கியோ இல்லை நான் உங்களுக்கு சாபம் தருவேன்னாராம். அகத்தியருக்கு அதிக கோபம் வந்துடுது. என்னை பார்க்க விடாமல் அடித்ததே மிக அஞ்ஞாபம், நீ எழுத்து பேசின்னு இருக்கியான்னு சொல்லி இன்னொரு சாபம் தரார். மனிதன் அர்ச்சிக்காத, ரெட்டிகள் பயன்படுத்தாத, பிரம்மாவோ பிள்ளையாரோ சுப்பிரமணியரோ சிவனை நோக்கி அர்ச்சிக்காத வாடாத மலரை கொண்டு பூஜை பண்ணுங்கிறார். பூமியில ஏது வாடாத மலர், இந்த பொருளை சாத்தினால்தான் வாடி போயிடுமே. அப்போ அகத்தியர் பாதத்தில் விழுந்து வினவுறார், இதுக்கு வழிகாட்டப்படாதா அப்படின்னுட்டு. எந்த சுவாமியை தடுத்தாட்கொண்டோ அந்த சிவனை பூஜை பண்ணி வழிபறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சரீரத்தோட கும்பேஸ்வரன் கோயிலுக்குள்ளே போயிட்டார். அந்த அகத்தியருடைய பெருமையை அஞ்ஞாபப்படுத்தவும் மகரந்த மிரட்டிய பெருமையை வெளியில கொண்டு வரும் தான் அந்த ஆலயம். அந்த மகரந்த மிரட்டி இந்த சிவனை பூஜை பண்றார். நீ ஒரு மலரை கொண்டு போய் சாத்துவாராம், அந்த மலர் வாடி போயிடுவான், மறுபடியும் அந்த மலரை தொடமாட்டாராம். அப்படி 44 வருடமாச்சு. எவ்வளவு மலரை கொண்டு அர்ச்சனை பண்ணியிருக்கணும் பாருங்க. இப்போதான் அம்பாள்கிட்ட போய் அழுதாராம், அம்மா தாயே பூஜை பண்ணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு, ஆனால் என் சரீரம் ஒத்து வரலை, என்னால் மூச்சு விட முடியல, நடக்க முடியல, என் சரீரத்தை தூக்கின்னு என்னால் நிற்க முடியல, முடிஞ்சா சாபத்தை போக்கும் இல்லை உயிர் எடுங்கோன்னு அழுதார். அதனால அம்பாள் மனம் இறங்கி உருவாக்கினதான் அந்த ஞான தீர்த்தங்கிற பாம்பு. அந்த பாம்பு பார்த்தேன்னா யமபாகத்தில் இருக்கும் தீர்த்தம். அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணு, 3 பிரதட்சணம் பண்ணி சிவன் டப்போன்னு சொல்றார். அது மாதிரி அம்பாள் சொன்ன மாதிரியே 3 பிரதட்சணம் பண்ணி சிவன் போகும்போது தன் கால் தடுமாறி தன் கைப்பட்டு கண்டத்தில் இருக்கக்கூடிய ருத்ராட்சமானது அருந்து சுவாமி மேலே போய் விடுறது. தகன்னு சொல்லிக்கிறார். டக்குன்னு ஞானத்தில் தோணுது, இந்த ருத்ராட்சத்தினால பண்ணினா என்ன அப்படின்னுட்டு ஒரு முகத்திலேருந்து 14 மூணு வைக்க அர்ச்சனை பண்ணாராம். ஆனந்தாங்காத சுவாமி காட்சி கொடுத்தார். மகரந்த மிரட்டி என்ன வேணும்னு கேட்டார். மகரந்த மிரட்டி தேம்பி அடறாராம். ஏன் இப்படி அடறான்னு கேட்கிறார். பிறவின்னு ஒன்று இல்லைன்னா தான் நான் பக்தனே விடுறேன். இந்த பிறவியில பக்தனுக்கு இன்னல் இருக்கு, சங்கடம் இருக்கு, வியாதி இருக்கு, தேடல் இருக்கு, 4 அகப்பட்டு அஞ்ஞாபமா இருக்கா. அந்த 4 விஷயம் இங்க வந்தா பூர்த்தி ஆகணும்னார். அப்படியே ஆகட்டும்னு சுவாமி காட்சி கொடுத்துட்டார். அதனால இங்க ருத்ராட்ச மந்திரங்கிறத அவரே உருவாக்கி இருக்கார். வேதாந்த நாயகம்பா சமேத விஸ்வநாதாஜ நமசிவாஜ ருத்ராட்சேஸ்வராஜ நமகன். அந்த மந்திரத்தை கையில் வச்சுன்னு ருத்ராட்சத்தை என்ன தேவையோ பூமியில், அது எதுவாக இருந்தாலும் சரி, கிரகம் கட்டணும், இல்லை வளர்ச்சி கிடைக்கணும், இல்லை இந்த இடம் கட்டி ஆகணும், பூமியில் எதெல்லாம் உங்களால் சாதிக்க முடியும், ருத்ராட்சத்தை கையில் எடுத்துட்டு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணும்போதே இயங்கும். இங்கே அதான் இந்த சக்தி, அப்படியே வைப்ரேஷன் பவர்னு சொல்லுவாள். இங்கே ஒண்டி தான் ருத்ராட்சம் வாங்கினா ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் 100 பேர் பண்ணலான்னு வர வாங்கியிருக்கார். ஜபம் பண்ண முடிஞ்சா பண்ணலாம், இல்லை பண்ண முடியலையா பூஜை அறையிலேயே வச்சு விடலாம். எனக்கெல்லாம் பண்ண நேரம் இல்லையா அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, அது மகரந்த மிரட்டி சொல்லிட்டார். 1 வருஷம் பண்ண முடியல அப்படின்னா அது டப்பாலே இருக்கலாம், இல்லை 50 வருஷம் பண்ண முடியலனாலும் அந்த டப்பாக்குள்ளே தான் இருக்கணும். ஆனால் என்ன 24 மணி நேரம் விபூதிக்குள்ளே தான் அந்த ருத்ராட்சம் இருக்கணும். அவ்வளோ ஒரு அஞ்ஞாபம். இந்த வாசலுக்காண்டியே தன் காதை இழந்தார் நந்தி. இங்கே இதுதான் அந்த அபூர்வமான வாசல். அது மாதிரி இந்த க்ஷேத்திரத்தில் ஆகம அஞ்ஞாபத்தில் எல்லாமே ஆகம விதிக்கு விசித்திரமாகவும் விந்தையாகவும் இருக்கும். சண்டிகேஸ்வரர் 2 ஒன்று பார்த்தீங்கன்னா தெற்க பார்க்கும் எல்லா கோயிலையும், இங்கே பார்த்தீங்கன்னா கிழக்கையும் பார்ப்பார். அது மாதிரி விநாயகர் முன்னாடியும் இருக்கும் பின்னாடியும் இருக்கும். அது மாதிரி சுவாமிக்கு முன்னாடியும் நந்தி பின்னாடியும் நந்தி, எல்லாமே 2 இருக்கும். 2 விசித்திரமாக இருக்கும். அவ்வளோ ஒரு அபூர்வமான க்ஷேத்திரம். சாதாரணமாக காலை வச்சிட முடியாது, ரொம்ப புண்ணியம் பண்ணணுங்கிறது. அதனால தான் தர்மசாஸ்திர ஸ்லோகங்கள்லாம் சொல்லப்படுறது. மகரந்த மிரட்டி ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கார். இங்கே எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஞான தீர்த்தங்கிறது அவர் ஸ்நானம் பண்ண தீர்த்தம்னு பேர். அந்த தீர்த்தத்தில் செப்பு கூட்டத்தினால ஜலத்தில் எடுத்துன்னு வருவா. பிரதோட்டத்தன்னைக்கு இங்கே ஸ்நானம் பண்ணுவா. ஸ்நானம் பண்ணிவிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் விட்டுட்டு வேறு புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு 21 பிரதட்சணம் பண்ணுவாள். இந்த 21 பிரதட்சணம் பண்ணி 21 தலைமுறை சாபத்தை அந்த ஜலம் வாங்கிக்குமா. இதில் அந்த ஜலப்பிரதட்சணங்கிறது நரசாபம், மிருகசாபம், பக்ஷி சாபம், கோ சாபம், நதீதி தடாக சாபம், மாத்ரு சாபம், பித்ரு சாபம், குரு சாபம், சன்னியாசி சாபம் சொல்லக்கூடிய 21 விதமான சாபங்கள் இங்கே விநாசனமாகும். அதுமாதிரி இந்த க்ஷேத்திரத்தில் காலம்பரை ஸ்நானம் பண்ணிவிட்டு 21 பிரதட்சணம் பண்ணி கொடுத்த வச்சுருவா. அந்த இடத்துல அவ்வளவு அஞ்ஞாபத்தையும் இந்த மகரந்த மிரட்டி தான் வாங்கிக்கிறாராம். அந்த குளத்தை சாயந்தரம் அந்த இடத்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவா. ஏன்னா இதில் என்ன விசித்திரம் அப்படின்னா, அது மாதிரி பிரதோட்டத்தன்னைக்கு இந்த க்ஷேத்திரத்துக்கு வரணும். உங்களுக்கு ஏதாவது உடம்புல வியாதிப்படுத்துறது, சங்கடம் இருக்குது, வளர்ச்சி கிடைக்கணும் அப்படின்னு அன்னத்தை எடுத்துக்கணும். இங்கே அம்பாள் அஞ்ஞாபமா, அம்மா தாயே நான் பிரதோட்டம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு துளி அன்னத்தை உள்ள சாப்பிடணுமா. இப்படி ஏற்பட்ட வியாதி நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கா. பிரதோஷத்தன்னைக்கு அவ்வளோ ஒரு அஞ்ஞாபம். அதை மாதிரி
ஒரு மனிதன் பிஸ்னஸ் பண்ணாமல் வாழ்க்கையில் வாழ்வோம், நல்ல அஞ்ஞாபம். அது இங்கே பார்த்தீங்கன்னா மாசி மகத்தன்னைக்கு 21 தலைமுறை செல்வந்தனாவே வாழ விடுவாளாம். அதனால் அன்றைக்கி தரிசனம் பண்ணுறது அவ்வளோ ஒரு அஞ்ஞாபம். அன்றைக்கி இங்கே ருத்ராட்சங்கிறது 1-2 சாத்த மாட்டா, 10 லட்சம் ருத்ராட்சத்து மேலே இருப்பார். அன்றைக்கி எந்த ஊரையுமே பார்த்தீங்கன்னா சோடசோபச்சாரம்னு ஒரு பூஜை பண்ணுவா. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா சாயரச்சையில் தான் பண்ணுவாள். இந்த கோயிலை ஒண்டி தான் அந்த காலத்துலேருந்தே பகலில் இந்த சூரிய மண்டலத்துக்கு ஆகும். மாசி மகத்தன்னைக்கு ஒரு நாள் ஒண்டி பகலில் இந்த சூரிய மண்டலத்துக்கு சோடசோபச்சாரத்தினால தீபாரதனை பண்ணி இந்த வாசலை துறப்பா. அன்றைக்கி யார் ஒருத்தர் வலது காலை எடுத்து வச்சு இது வழியாக வராலும் 21 தலைமுறையும் செல்வந்தனாவே வாழ்வாளுங்கிறது ஐதீகம். மாதிரி சிவராத்திரி புண்ணிய காலத்தில் 16 மணி நேரம் அந்த நட திறந்திருக்கும் போது 16 விதமான செல்வங்களோட வாழலாம் அப்படிங்கிறது மகரந்த மருடைய அஞ்ஞாபமான அருள்வாக்கு. அவரே சொல்லியிருக்காரு, அதான் இங்கே எழுதியிருக்கதாகும். ரொம்ப பிராச்சீனம் இது. ஒரு மனிதனுக்கு என்னென்ன தோஷம் இருந்தாலும் ஒன்று பிரதோஷ ஸ்நானம் பண்ணணும். உடம்புல வியாதிகள் என்ன இருக்குன்னா பிரதோஷத்தன்னைக்கு தானத்தில் கலந்துக்கணும், இல்லை தானத்தை சாப்பிடணும் அப்படிங்கிறது ஐதீகம். ஒரு ஜனனத்தை மாற்றக்கூடிய சக்தி இங்கே வந்து போனதுக்கப்புறம் உணரலாம். இது தஞ்சை மாவட்டம் திருடையமுத்தூர் தாலுக்கா தேப்பெருமாநல்லூர். வரணும் அப்படின்னு சேத்திரத்துக்கு யாராவது வரணும்னா டைம் உண்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா காலம்பரை 8லேருந்து 11:30, சாயந்தரம் 5லேருந்து 7:30 டைம். பிரதோஷத்தன்னைக்கு கொஞ்சம் கூட இருப்போம். செல் நம்பர் சொல்கிறேன், 97 90 89 44 08. பிரகாஷ் குருக்கள்னு பேர். இங்கே வரதுக்கு முன்னாடி ஃபோன் அடிச்சு விட்டேன்னாக்கா நாங்கள் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் திறந்து வச்சுருப்போம், சொல்லுவோம். அதுமாதிரி என்ன இந்த பிரதோஷ பரிகாரங்கள்லாம் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணணுன்னா பண்ணலாம். ஆமாம், என்னாக்கா என்ன தோஷம் போகும் அப்படிங்கிறதுக்கு இந்த நம்பருக்கு நம்ம சொல்லிக்கலாம். 84 89 52 25 42ங்கிற நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். அதனால் சுவாமியை பிரார்த்தனை பண்ணு மேலும் நல்ல வளர்ச்சி பெறலாம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து. ஹர நம பார்வதீபதஜே ஹர மகாதேவ. அந்த வேதாந்த நாயகம்பா சமேத விஸ்வநாத சுவாமியினுடைய பெருமையை பற்றி சொன்னோம். ரொம்ப அஞ்ஞாபமான க்ஷேத்திரம். மாதிரி இந்த க்ஷேத்திரத்தில் பிரம்மோத்சவம் அப்படின்னு நடந்து 350 வருஷத்துக்கு மேலே ஆறுதான். இந்த சுவாமி தீர்த்தவாரி கொடுத்துரும். சுவாமி திரிநேத்திர புஷ்கரணின்னு பேர். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் 3 பேர் கொடுக்குற ஒரே க்ஷேத்திரம் அதுதான். ஜலத்துக்கு பேரே திரிநேத்திர புஷ்கரணின்னு பேர். மாதிரி தீர்த்தத்துக்கு பேர் ஞான தீர்த்தம்னு பேர். அந்த மகரந்த மருட்டிக்காண்டி அம்பாள் உருவாக்கினது. ஞானம்னா ஞானம் இருந்துட்டு அதிலையும் ஜெயிச்சிரும். அதனால தான் பிரதோஷத்தன்னைக்கு இந்த ஞான தீர்த்தம். மாதிரி இந்த குளத்தை திருப்பணி பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்கோம். இது சுவாமியினுடைய கிருபை. அடுத்தது இங்கே வசந்த மண்டபம். ஏன்னா சுவாமி பஞ்சமூர்த்தியை நிப்பாட்டணும்னா அதுக்கு வசந்த மண்டபம் தேவை. ஆமாம், அது ஒரு காலத்தில் இருந்து அதெல்லாம் நாளடைவில் சிதனமாகிடுத்து. அதனால் அந்த வசந்த மண்டபமும் அன்னதான கூடமும் இது சேர்த்து, ஏன்னா அன்னதானத்துக்கு பேர் வேணும் கோயில். இதை கட்டுறதுக்கு அஞ்ஞாபப்படுத்தின்னு இருக்கோம். தங்களால் பக்தர்கள் தங்களால் என்ன முடியறதோ அஞ்ஞாபப்படுத்தி செய்யலாம். ஏன்னா பெரிய பாக்கியம். திருப்பணி பண்ணுறது சாதாரணமான விஷயம் கிடையாது.
குளத்து திருப்பணிலாம் அவ்வளவு ஒரு சக்தி கொண்டதும். இங்கே திரிநேத்திர புஷ்கரணினே பேர். பிரம்மா தீர்த்தம் கொடுக்குற ஒரே ஆலயம் அதுதான். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் 3 பேர் கொடுக்குற தீர்த்தம். அதுக்கு திருப்பணிக்கு ஞாபகப்படுத்தின்னு இருக்கோம். முடிஞ்சவா திருப்பணியில் கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவா கலந்துக்கலாம். நமஸ்காரம், நமஸ்காரம். இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. மேலும் ஒரு புது காணொளியுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் ஆன்மீக பணியில் உங்கள் ஸ்ரீகணன்.